மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக எரேமியா 33 அதிகாரம் 9 வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கண்பான தேவஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிற எனக்கு அன்பான பிரியமான தேவஜனமே, இங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு அவர் செய்கிற நன்மைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிற அற்புத அதிசயங்களை உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கண்டு அதன் நிமித்தமாக உங்களில் இருக்கிறவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதான செய்தியை கண்டும் கேட்டும் கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் பயந்து நடுங்கத்தக்கதாக கர்த்தர் செய்ய போகிறார். உங்களிலே உங்கள் நிமித்தம் அவர் மகிமைப்பட போகிறார். எப்படி ஈசாக்கை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஈசாக் விதை விதைத்தான், 100 மடங்கு அவன் பலன் பெற்றான். பஞ்ச காலத்திலே, பஞ்ச காலமாய் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தது நிமித்தமாக அங்கே உள்ள ராஜாவே பொறாமை கொண்டு, நீ எங்களை காட்டிலும் பலத்தவனாகிறாய், எங்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறார், எனவே நீ இங்கிருந்து போய்விட என்று சொல்லி அவனை துரத்தி விட்டாலும் கூட, அவன் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார், அவனை உயர்த்துகிறார் என்கிறதான செய்தியை கேட்டறிந்த அந்த ராஜா தனி ஒரு மனுஷனுக்காக, துரத்துவிட்ட மனுஷனுக்காக தேடி சென்று அவனோடு ஒப்புரவாகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கும் உன்னை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலே, உன்னை ஏளனம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே, உன்னை பரியாசம் பண்ணுகிறவர்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள் மத்தியிலே உன்னோடு அவர் இருக்கிறார் என்கிற செய்தியை ஆண்டவர் உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் சபைக்கு செய்கிற காரியங்களை குறித்து கேள்விப்பட்டும் கண்டும் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அதன் நிமித்தமாக சுற்றிலும் இருக்கிறவர்கள் நடுங்கும்படியாக பயந்து உனக்கு இழைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்படத்தக்கதாக கர்த்தர் நிலையை மாற்றி அமைப்பேன் என்று வாக்குப்படுகிறார். கலங்காதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், சிறையிருப்பை நீக்கி தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.